السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. وما بعد. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜுமாவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்வை அன்றி நடக்குமாறும் அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விலக்கிய பாவமான காரியங்களில் விலகி வாழ்மாறு இமாம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அதைத் தொடர்ந்து அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய சமூகத்தவர்களாகிய எம்மை ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்து வாழ வேண்டும் என்ற விளைவில் எம்மை படைத்திருக்கின்றார். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக நேசித்து ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்து அன்பு, கருணை, பரஸ்பரம் என்பவற்றை வாழ்க்கையில் பேணியவர்களாக மூமின்களாகிய நாம் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் எமக்கு உபதேசம் செய்திருக்கின்றார். இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் சகோதரர்கள் என்று மூமின்களுடைய சகோதரத்துவத்தை அல்லாஹ் வலியுறுத்துகின்றார். இன்னும் ஒரு ஆயத்தில் வல்முஃமினூன வல்முஃமினாத் பஅதுஹும் அவ்லியாஉ பஅத், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு உதவியாளராக பொறுப்பாளராக இருக்கின்றார். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுடைய சகோதரத்துவத்தை பற்றி சொல்லும்போது, உங்களில் எவரும் பூரண விசுவாசம் கொண்டவராக ஆக மாட்டார் எதுவரைக்கும் என்றால் தான் தனக்கு விரும்புவதை தனது மற்ற மூமின் சகோதரருக்கு விரும்பாத வரைக்கும். இன்னும் சொன்னார்கள், ஒரு மூமின் மற்ற மூமினுக்கு ஒரு கட்டிடத்தினுடைய கற்களை போன்றவர்கள், ஒருவர் மற்ற கல்லை அடைத்திருக்கின்றது என்று கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய விரல்களை ஒன்று சேர்த்து காட்டினார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, மேலும் ஒரு ஹதீஸில் மூமின்கள் தங்களுடைய அன்பு பரஸ்பரத்தில் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்கள் ஒரு உடலை போன்றவர்கள். அந்த உடலில் ஒரு பகுதிக்கு ஏதும் ஆபத்து வந்துவிட்டால் மறுபகுதி அதற்காக விடுத்திருக்கின்றது. எனவே மூமின்களுடைய உறவு இப்படித்தான் இருக்கும். உங்களில் எவரும் தான் விரும்புவதை தனது சகோதரருக்கு விரும்பாத வரைக்கும் உண்மையான விசுவாசியாக ஆக மாட்டார். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஈமானிய இந்த உறவு என்பது, ஈமானிய இந்த நேசம் என்பது, இது மிகவும் நெருக்கமான ஒரு உறவு. இதன் அடிப்படையில் ஒரு மூமின் மற்ற மூமினுடைய மானத்தை, மரியாதையை பாதுகாப்பது என்பது அவருக்கு கடமையாகும். ஒரு மூமின் மற்ற மூமினோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேசம், பரஸ்பரம் என்பது மற்ற மூமின்களுடைய மான மரியாதையை பாதுகாப்பதற்கு அவனுக்கு வழிகின்றது. எனவே ஒரு மூமினை பற்றி அவன் விரும்பாத ஒரு காரியத்தை அவன் இல்லாத போது நாம் பேசக்கூடாது என்று மார்க்கம் எங்களை கருத்திருக்கின்றது. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் ஈமான் கொண்டவர் நிச்சயமாக அல்லாஹ் விளக்கிய இந்த பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழக்கூடியவராக இருப்பார். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு உண்மையான விசுவாசியை பொறுத்தவரைக்கும் தனது சகோதர விசுவாசிக்கு நம்பிக்கைக்குரியவனாகவே எப்போதும் வாழ்ந்து வருவார். அந்த விசுவாசிக்கு ஏதாவது ஒரு கவலை, துன்பம் ஏற்பட்டு விட்டால் அதில் சந்தோஷப்படுபவனாக அவன் இருக்க மாட்டான். மாறாக அவனுடைய துன்பத்தை, அவனுடைய கஷ்டத்தை போக்கி வைக்கும் வகையில் அவனுக்கு உபதேசம் செய்பவனாக இருப்பான். எனவே அவனுக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்தில் குளிர் காணுவனாக இருக்காமல் அவனுக்கு உபதேசித்து அவனுக்கு நல்ல வழியை காட்டிக் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். மாறாக அவனை ஏசி திட்டுவதோ, அவனை வடிப்பதோ, அவனுடைய இறைச்சியை மறைமுகமாக சாப்பிடுவதோ இது ஒரு மூமினுடைய பண்பாக இருக்க மாட்டாது. எனவே மூமின்களிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விசேடமான ஒரு பண்புதான் அவர்கள் நற்குணம் உள்ளவர்களாகவும் பிறரை மன்னித்து வாழ்பவர்களாகவும் இருப்பார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படைகளில் ஒன்றுதான் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற முஸ்லிம்களுக்கு உபதேசம் செய்து வாழ வேண்டும் என்பதை தன் தோழர்களான சஹாபாக்களுக்கு
மிகவும் வலியுறுத்தி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அவர்களுக்கு நல்லதை சொல்ல வேண்டும், அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும், அவர்களுக்கு தீமை செய்யாது, அவர்களுக்கு எந்த விதமான ஒரு மோசடியையும் செய்யாது வாழக்கூடியவனாக மூமின் இருப்பான். சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய துன்பத்தில் துன்பமடைபவனாகவும் அவனுடைய இன்பத்தில் மகிழ்ச்சியில் சந்தோஷம் அடைபவனாகவும் ஒரு மூமின் இருந்து வருவான். எனவே போட்டி பொறாமை என்பது ஒரு மூமினுடைய குணத்தில் இருக்க மாட்டாது. எனவே நாம் சபைகளில் ஒன்று சேரும் போது பிற முஸ்லிம்களை நாம் புறம் பேசி அவர்களை கோல் சொல்லி அவர்களுடைய மான மரியாதையை கிடைக்கும் வண்ணம் பேச்சு வார்த்தைகளை நாம் பேசிவிடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக இது ஐம்பத்தாக இருக்கின்றது. இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. மிக பெரும் ஒரு படிப்பான ஒரு காரியமாகவும் மார்க்கம் தடை செய்யக்கூடிய பெரும் பாவங்களில் ஒன்றாகவும் இருக்கின்றது. இதன் மூலமாக மூமின்களுக்கு மத்தியில் பகைமை, அவர்களுக்கு மத்தியில் பொறாமை, அவர்களுக்கு மத்தியில் வெறுப்பு, வேற்றுமை, பிளவு போன்றவை உருவாகுவதற்கு இத்தகைய செயல்கள் காரணமாக இருக்கின்றது. எனவே இஸ்லாமிய சமூகத்தினுடைய பலத்தை குன்றிவிடச் செய்யக்கூடிய இத்தகைய மோசமான காரியங்களிலிருந்து நாம் விலகி வாழ வேண்டும் என்று மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. அல்லாஹ்வும் ரசூலும் இதை எங்களுக்கு கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றார்கள். பிறரை பற்றி நாம் கோல் பேசுவது என்பது ஹராமான காரியம் என்று எல்லா அறிஞர்களும் ஏகமனதாக சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய அருள்வேதத்தில் சொல்கின்றான், லா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம், கோல் சொல்ல வேண்டாம். சகோதரர்களே, அயவது அஹதுக்கும் ஐயக்குல லஹ்ம அஹீஹி மைதன் ஃபகரிஹ்துமூஹ், செத்த சகோதரனுடைய மாமிசத்தை உண்பதை நீங்கள் விரும்புவீர்களா என்று அல்லாஹ் தஆலா புறம் பேசுவதை இவ்வளவு மோசமான காரியம் என்று எங்களுக்கு சித்தரித்து காட்டுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்றபோது சிலர்கள் தண்டிக்கப்படுவதை பார்த்தார்கள். அவர்களுடைய நகங்கள் மிக நீளமாக இருந்தது. சகோதரர்களே, ஈயத்தினால் ஆக்கப்பட்ட நகங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதன் மூலமாக தங்கள் முகங்களையும் நெஞ்சுக்களையும் கிழித்துக் கொள்கிறார்கள். ஜிப்ரீலே, இவர்கள் யார், அப்படி வேதனை செய்யப்படுகிறார்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது, இவர்கள் தான் மக்களுடைய இறைச்சியை சாப்பிட்டவர்கள், பிறருடைய மான மரியாதையில் இவர்கள் ஈடுபடுபவர்கள், எனவே இவர்கள் பற்றி புறம் பேசி திரும்புவர்கள் என்று, அதனால் தான் இப்படி இவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு விளக்கம் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே இப்படியான மோசமான ஒரு தண்டனை நாளை மறுமையில் வழங்கப்படுகிறது என்றால் இது எவ்வளவு பெரிய குற்றமான காரியம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே மற்றவர்களுடைய குறைகளை நாம் எடுத்து மக்களுக்கு மத்தியில் அம்பலப்படுத்துவது என்பது சகோதரர்களே இது மிக மோசமான ஒரு பண்பு. எனவே மார்க்கம் மிக கடுமையாக எச்சரிக்கக்கூடிய ஒரு பண்பாக இருக்கின்றது. இதை முஸ்லிம்களாகிய நாம், ஆண் பெண்கள் எல்லோருமே இதனை நாம் தவிர்த்து வாழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற உபதேசத்தை கூறி இமாம் அவர்கள் முதலாவது குத்பாவை முடித்தார்கள். இரண்டாவது குத்பாவிலும் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறிய பிறகு, அன்பிற்குரிய சகோதரர்களே, நாளை காத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளின் மூலமாக நல்லதை தவிர வேறு எதையும் நீங்கள் பேச வேண்டாம். அல்லாஹ் அவருடைய அருள்வேதத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், நல்ல வார்த்தையை நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு உபதேசம் செய்கின்றான். எனவே தீய வார்த்தைகளிலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருப்பது எவருக்கு கடமையாகும். மனிதனுடைய நாவை விட அவனை நரகில் கொண்டு சேர்ப்பது வேறு எது பெரியதாக இருக்க முடியும். எனவே நாவின் மூலமாகத்தான் அதிகமாக மனிதன் நரகில் தலை குப்புற தூக்கி எறியப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருப்பதை பார்க்கிறோம். எனவே ஒரு முஸ்லிமை பற்றி பொதுவாகவே புறம் பேசுவது என்பது ஹராமான காரியமாகும். அதிலும் விசேடமாக சமூகத்தில் இருக்கும் இரண்டு சாராருடைய விஷயத்தில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதில் ஒரு சாராதான் எமது தலைவர்கள், எம்மை ஆட்சி செய்பவர்கள். சகோதரர்களே, இவர்களுடைய மான மரியாதையை போக்கும் வண்ணம்
சபைகளில் நாம் பேசுவோம் என்று சொன்னால் மக்களுக்கு மத்தியில் அவர்களை பற்றி இருக்கக்கூடிய நல்லெண்ணங்கள் இல்லாமல் போய் தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற உணர்வை அவர்கள் இழந்து விடுவார்கள். அடுத்தது மார்க்க அறிஞர்கள் இவர்களுடைய மான மரியாதைகளை நாம் கீழ்ப்பிடிப்போம் என்று சொன்னால் அவர்கள் பற்றிய அவநம்பிக்கை மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டுவிடும். எனவே அவர்கள் சொல்லக்கூடிய மார்க்கத்தை மக்கள் நம்பாமல் விடுவார்கள். பிறகு சமூகத்தில் இருக்கக்கூடிய மடையர்களை தலைவர்களாக்கி தாங்களும் வழிகட்டு மற்றவர்களையும் வழிகெடுத்து விடக்கூடிய அவல நிலை சமூகத்தில் உருவாகிவிடும். எனவே ஆமான இந்த புறத்தை விட்டும் புறம் பேசுவதை விட்டும் உங்கள் நாவுகளை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, உங்கள் நன்மைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது உங்கள் மீது கடமையாகும். நாம் பிறரை பற்றி புறம் பேசி வாழ்வோம் என்று சொன்னால் இவர்கள் நன்மைகளை அதை அழித்துவிடக்கூடியதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் வரக்கூடிய ஒரு மனிதனை பற்றி சொல்கின்றார்கள். அவர் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய நன்மைகளை அதிகமாக செய்தவர். ஆனால் நாளை மறுமையில் அவர் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் நிற்பார். பல நோன்புகளை பிடித்து ஜக்காத்து கொடுத்து பல்வேறு நன்மைகளோடு நாளை மறுமையில் வருவார். ஆனால் ஒரு மனிதனை ஏசியிருப்பார், இன்னொரு மனிதனுக்கு தீயலை சொல்லி இருப்பார், பிறருடைய பொருளாதாரத்தை சாப்பிட்டு இருப்பார், பிறருடைய உயிரை போக்கி இருப்பார், பிறருக்கு அடித்திருப்பார். இப்படி எத்தனையோ தீமையான காரியங்களை செய்து கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கின்ற போது சகோதரர்களே, அவருடைய நன்மைகள் எல்லாம் அவர் யாருக்கு அநியாயம் செய்தாரோ அந்த மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டு வீட்டில் நன்மைகள் அனைத்தையும் இழந்தவராக நரகில் தூக்கி எறியப்படும் அவர்களிலே அவனுக்கு உருவாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் மனிதன் செய்யக்கூடிய இந்த தீய காரியத்தின் மூலமாக எத்தகைய அவர்களிலே அவனுக்கு ஏற்படும் என்பதை விளக்கி இருக்கின்றார்கள். எனவே புறம் பேசுவதை விட்டும் எமது நாவை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். பிறருடைய இறைச்சியை சாப்பிடுவதை விட்டும் சகோதரர்களே எம்மை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். எனவே என் நாவை காத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் எமது நன்மைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே தீய இந்த பழக்கத்திலிருந்து எம்மை நாம் காத்து இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு வல்லநாயகன் அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் துணை நிற்பானாக என்று கூறி மூமின்கள் முஸ்லிம்களுக்காக பிரார்த்தனை செய்து இமாம் அவர்கள் குத்பாவை முடித்தார்கள். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله.